Hey guys, this is Shiny DK Vlog. ஸோ இந்த வீடியோவில் கொடைக்கானலோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் டே 3ல நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மன்னவனூர் போய் சுற்றி பார்த்தது எல்லாமே நான் வந்து பார்ட் 1 வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்பூர் பிரியாணி போயிட்டு நல்லா ஃபுல் கட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டோம். இந்த ரெசார்ட் வந்து நாங்கள் கொடைக்கானல் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பூம்பாறையில் நாங்கள் இருந்து அங்கே வந்து செக் அவுட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் கொடைக்கானலில் வந்து புக் பண்ணியிருந்தோம். அப்படியே வந்து டோட்டலாக வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே உள்ள ரெசார்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெல்கமிங்காக இருக்கட்டும், தென் வந்து என்ட்ரன்ஸே வந்து சூப்பராக இருந்துச்சு. போனோடனே எங்களை வந்து புத்தர் தான் வந்து நல்லா வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிளேஸே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மேலே கீழேன்னு சொல்லிட்டு எல்லா சைடும் வியூ பாயிண்ட் தான். ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் தான். எல்லா சைடும் வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் எங்களோட ரூம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உட்டன் ரூம் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கே இருக்க எல்லா ரூமே உட்டன் ரூம் மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி உட்டன் ரூம்லலாம் வந்து ஸ்டே பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருந்துச்சு. உடஞ்சிலாம் விழுந்துருமோ அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஒரு குட்டி ரூம் டூர் பார்க்கலாமா? அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஈவினிங் 7-8 o'clockலாம் வந்து வெளியில் போயிட்டோம். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ஃபயர்வுட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஷட்டில் வந்து மாட்டுச்சு. ஸோ நானும் அம்மரும் வந்து ரொம்ப நேரம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே போய் ஃபுல்லாக விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டும் வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஃபுட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா நிறைய இடத்துல அங்கே வந்து ஊஞ்சல் இருந்துச்சு. எனக்கு ஊஞ்சல்னால் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் வந்து என்னோட ரூம்லேயே இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு ஏரியா மாதிரி இருக்கும், அங்கேயே இருந்துச்சு. ஸோ அங்கே தான் ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு அந்த ரூம் விட்டு கிளம்ப வந்து சுத்தமாக மனசே இல்லை. அந்த வியூ ஆகட்டும், சைடில் வந்து பாறை மாதிரி இருக்கும், கிளைமேட் எல்லாமே நல்லா இருந்துச்சா. ஸோ ஃபஸ்ட் டைம் அங்கே கிளம்புறப்ப கூட எனக்கு ஒன்றும் தெரியல. பட் இங்கேருந்து ரூம் செக் அவுட் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமோ அந்த மாதிரி தான் தோணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எல்லா சைடும் வியூலாம் பார்த்துட்டு பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ கொடைக்கானல் போனால் கண்டிப்பாக சாக்லேட் வாங்கணும். எங்களோட டிரைவர் அண்ணா வந்து இந்த இடத்துக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே எங்களுக்கு ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து சும்மா போய் காமிச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வாங்குறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு போனாங்க. இது ஏற்கனவே ரீல்ஸில் தான் நிறைய ட்ரெண்டான கடையாம் அந்த கடை. பட் எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல. பட் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அவங்க வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணால் இப்படி வரும், இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நானும் எதுவும் ட்ரை பண்ணல. பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து நிறையாது வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அங்கே போய் சாக்லேட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு அப்புறம் வந்து தைலம் இதெல்லாம் வந்து விதவிதமாக வச்சுருந்தாங்க. நிறையா சாம்பிளும் நமக்கு தருவாங்க. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புனது வந்து பார்க்குக்கு தான் போனோம். ஸோ பார்க்குக்கு போகிறதுக்குள்ளே ஒரு வழியாயிடுச்சு. செம்ம டிராஃபிக். சண்டேனாலே சரியான டிராஃபிக் தான். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் சண்டே கொஞ்சம் ஓரளவுக்கு சும்மா பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார்க் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். இது வந்து முழுக்க எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற பார்க்குன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நல்லா சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நிறைய ஃப்ளவர்ஸ் அண்ட் கார்டனிங் அதுதான் வந்து ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. நாங்களும் அங்கே போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த நேச்சர், ஃப்ளவர்ஸ், கார்டனிங் இது எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மறக்காமல் நீங்கள் போய் வந்து ட்ரை பண்ணலாம். போய்கிட்டே இருக்கும், உள்ள வரை போகிற வரை நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போன டைம்லாம் அந்தளவுக்கு கும்பல் இல்லை, ரஷ்ஷாகவே இல்லை. பட் ஆனால் டிராஃபிக் வந்து ரொம்ப இருந்துச்சு. அன்னைக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணி தான் இந்த இடத்துக்கே நாங்கள் ரீச் ஆனோம். அதுவும் எங்கள் டிரைவர் அண்ணா வந்து வேறு சைட்லாம் சுற்றி வந்து கொண்டு வந்து விட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்தே வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே போனோம்னா நமக்கு இந்த சைக்கிளிங், ஹார்ஸ் அண்ட் வந்து போட்டிங் இதெல்லாமே இருக்கும். நாங்கள் போய் சைக்கிளிங்லாம் போயிட்டு
அதுக்கப்புறம் வந்து போட்டிங் தான் போயிருந்தோம். போட்டிங்குமே வந்து ரஷ்ஷா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு நாங்க பார்த்துட்டு இருந்தப்ப. பட் ஆனா நாங்க என்ட்ரி ஆனப்ப அந்த அளவுக்கு ரஷ் இல்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. மெயினா நாங்க அந்த ஜாக்கெட்லாம் தேடி தேடி போட்டோம். அந்த ரெட் எல்லாம் போடக்கூடாது. நல்லா வைப்ரேட் ஆரஞ்ச் போடணும். அப்பதான் ஃபோட்டோஸ்க்குலாம் நல்லா வரும்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு போயாச்சு. இந்த போட்டிங் போற கப்பல் போட்டு நெறைய ரீல்ஸ்லாம் வந்து நான் ரீசென்ட்டா பார்த்தேன். அந்த ரீல்ஸ்லலாம் எல்லாருமே என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து தான் வந்து பெடலிங் பண்ணுவாங்க. ஒய்ஃப் வந்து வேஸ்ட்டு. சும்மா அப்படியே ஜாலியா உட்காந்துட்டே வருவாங்கன்னு. பட் ஆனா என் லைஃப்ல எனக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்படியே தான் உட்காந்துருந்தாரு. ஒண்ணுமே பண்ணல. நான் தான் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் கிட் மாரி பெடலிங் வந்து பண்ணிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி போனேன். ஆனா அதோட பின் விளைவா என்ன ஆச்சுன்னா, கால் வலி செம்மையா வந்துச்சு. நான் ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்ல பண்ணிட்டேன். ஆனா ரீல்ஸ்லலாம் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்க. என் லைஃப்ல மட்டும் தான் இப்படியா? இல்ல நீங்க யாராவது போயிருந்தீங்கன்னா, உங்க லைஃப்ல இப்படி நடந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து குல்ஃபிலாம் வித்தாங்க. ஸோ அந்த குல்ஃபிலாம் சாப்பிட்டோம். இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா சொல்றப்பயே சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. 40 அடி தண்ணி இருக்குமா? அதுவும் சென்டர்லலாம் அங்க மவுண்டைன் கிட்டலாம் 60 அடி கிட்ட இருக்கும்னாங்க. அதுலயும் இப்போ உள்ள நியூஸ்லாம் கேள்விப்பட்டுட்டு நான் போயிருந்தேன்னா, கம்பல்சரி நான் வந்து போட்டிங் போயே இருக்க மாட்டேன் பயந்துட்டு. பட் அதுக்கு முன்னாடி போனனால எனக்கு கொஞ்சம் ஒண்ணும் பயமா தெரியல. ஸோ அவ்வளோதான் எங்களோட கொடைக்கானல் ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பரா ஜாலியா வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.